ஓம் சாந்தி. விட்டு விட்டு கடந்து செல்வதற்கான ஒரு குறிப்பு. அடுத்த வாட்டி கடந்த கால தவறுகள், உங்களுடைய கடந்த கால தவறுகளால உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கும் இல்லையா? அதனால நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க. குற்ற உணர்வு ரொம்ப வருது, இதை நான் செஞ்சுட்டேன், இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டேன், இந்த மாதிரி நான் வந்துட்டு தப்பா பேசிட்டேன், இல்ல தப்பா காரியம் செஞ்சுட்டேன், அதெல்லாம் உங்களால மீள முடியல அப்படின்னா அப்ப நீங்க என்ன ட்ரை பண்ணுங்க அப்படின்னா மன்னிப்பு. சுயத்தை மன்னிக்கணும். ஏன்னா forgiving the self. நான் எப்ப என்ன மன்னிக்கிறேனோ அப்பதான் மற்றவங்களை மன்னிக்க முடியும். நானே எனக்கு மன்னிப்பை கொடுத்தாதான் என்னால அமைதி அடைய முடியும். ஏன்னா நம்ம நிறைய வாட்டி என்ன பண்ணோம்னா நம்மள ரொம்ப என்ன பண்ணுவோம், ரொம்ப நம்மள ஜட்ஜ் பண்ணுவோம். ரொம்ப நம்மள இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப நம்ம பீட்டிங் யுவர் செல்ஃப். நம்ம ரொம்ப நம்மள துக்கம் கொடுப்போம் நம்மளுக்கே. ஸோ மற்றவங்க மன்னிச்சாலும் நம்மள மன்னிக்க மாட்டோம். ரொம்ப கிரிட்டிசைசிங்கா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த பழக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள நிம்மதியா இருக்க விடாது. நம்மள நம்ம மேல ஒரு நேசம் நம்மளுக்கு வராது. ஏன்னா நம்ம ரொம்ப என்ன பண்றோம், நம்மளை பத்தி ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். நம்மளை பத்தி எப்ப பார்த்தாலும் நான் இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன்ட்டு என்னை பத்தி எனக்கு ஒரு எஸ்டீம் இல்ல, செல்ஃப் எஸ்டீம் இல்லாதால நான் என்னோட தவறுகளை ரொம்பவே என்ன பண்ணுவேன், ரொம்பவே அதோட தாக்கம் எனக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதோட குற்ற உணர்வு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன நான் நேசிக்கணும். பரவாயில்ல, எல்லாரும் தவறுகள் செய்யறாங்க, நானும் ஒரு தவறு செஞ்சுட்டேன், அதுல நான் மீண்டுட்டேன், அதை நான் திருப்பி செய்ய மாட்டேன். இல்லைன்னா நான் நினைச்சுக்கிட்டே இருந்து துக்கப்பட்டுட்டே இருந்து ஆனா மாற்றம் எதுவும் கொண்டு வரல அப்படின்னா அந்த தவறுல எந்த ஒரு பலனும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம கில்ட் ஆயிட்டு அந்த மாதிரி குற்ற உணர்வுல இருக்கிறதுல எந்த ஒரு பெனிஃபிட்டும் யாருக்குமே கிடையாது. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓம் சாந்தி.